மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன் அம்மா, பெரு மகிழ்ச்சி அடைந்தேன். சென்று வருகிறேன். ஆகட்டும் தாயி. ஒன்றாக சேர்ந்து அழைக்கிறவனே வாடா வாடா. இரவு சந்தித்து என்று வந்துவிட்டேன். நீ வேற பண்ணி என்பது உண்மையானால் வாடா சமரக்கே. அப்படியா? எங்க ஓடினாலும் உன்னை விடப்போவது கிடையாது. ஆசிரமங்களை மறைத்தது போல், அதர்மத்தை கழித்தது போல், தர்மத்தை எல்லாத்தவனை உயிரோடு விடப்போவது வரட்டா. என்ன நடந்தது? என்ன செய்வேன்? என்ன காரணம்? குலதெய்வம் யார்? வடபத்திரகாளி. அந்த வடபத்திரகாளி சங்கில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை வாரி இழைத்த உடனே அனைவருமே உயிர் பெற்று விட்டார்கள். மாண்டவர்கள் அனைவருமே. என்னை அந்த வாதாபி எல்லாருடைய குலதெய்வம் விலகக்கூடிய வடபத்திர காளியை வணங்கினார். வடபத்திர காளி ஓடி வந்தார். அப்படி பொழுது அந்த வடபத்திர காளி கருத்திரைக்கூடிய சிவசங்களுக்கு கூடிய தீர்த்தத்தை வாரி இறைத்தவுடனே மாண்டப்படை அனைத்தும் உயிர் பெற்று விட்டதா? அப்படி என்றால் போர்க்களத்தில் வெற்றி காண வேண்டுமானால் என்னமா செய்ய வேண்டும்? என்ன தெரியுமா? வடபத்திர காளி கரத்தில் இருக்கக்கூடிய சிவசங்கை உடைக்க வேண்டும். அந்த வடபத்திர காளி கரத்தில் இருக்கக்கூடிய சிவசங்கை உடைத்தால் தான் போர்க்களத்தில் வெற்றி காண முடியுமா? அந்த வடபத்திர காளி ஆந்தோரம் கொண்டவர், ஹவேசம் கொண்டவர் தாகி நான் எப்படியம்மா செய்வது? சரி, இருந்தாலும் புறப்படுகிறேன். தேவர்கள் வாழ வேண்டுமானால், அரக்கில் மணி வேண்டுமானால், அந்த மாதாவை அழிய வேண்டுமானால் இப்போதை புறப்படுகிறேன். அந்த வடபத்திர காளி கரத்திற்குரிய சிவசங்கை உடைத்து விட்டு வருகிறேன். நீ செல்லக்கூடாது. உன்னுடைய மகன் இருக்கிறான் அல்லவா, நீயே கண்டன். அவன் செல்ல வேண்டும். மகனே, என் மகன் யார்? நீலகண்டன். அவன் தெரிவனுமா? பிஞ்சலம் கொண்டவன். அவன் சென்று
மாதாபி அந்த வளர்த்தராக்கால இடத்தில் இருக்கக்கூடிய கருத்திருக்கிற சிவசங்கை அவன் உழைப்பதா வேண்டாம் தாய். மகனே துணையாக நான் இருக்கிறேன். அப்படியே நான் மகனை அழைக்க வேண்டும் அல்லவா? மகனே நீலகண்டா, உன் அழைத்த காரணம் அந்த வாதாவை அழிக்க வேண்டுமானால், போர்க்களத்தில் வெற்றி காண வேண்டுமானால் மாண்டப்படைகள் அனைத்து உயிர் பெற்று விட்டது. என்ன சோதனை? உண்மைதான். அந்த மாண்டப்படைகள் அனைத்து அழிய வேண்டுமானால் பரமத்திரா காலி இருக்கின்றவருடைய குலதெய்வம் அவர் கருத்திருக்கக்கூடிய சிவசங்கனை உடைக்க வேண்டும். தந்தையே, அது என்னால் எப்படி ஆகும்? அப்பேற்பட்ட பெரிய காரியத்தை என்னால் எப்படி நாம் தாயாக விளங்கக்கூடிய இருக்கின்றார் காமாட்சியம்மன். காமாட்சியம்மன் மனதில் நினைத்துக்கொள். நண்பினோர் கெடுதலை 4 முறை தீர்ப்பு. காமாட்சியம்மன் வணங்கினார் கெட்டவர் யாரும் கிடையாது. காமாட்சியம்மன் துணையோடு சென்றார். அந்த பிரமத்திராக்காரிக்கு அடுத்திருக்கக்கூடிய சிவசங்கை என்ன மறுக்கவில்லை தந்தையே. இருந்தாலும் பிரமத்திரகாரி எப்படிப்பட்டவன்? அவள் முன்பு சமர் செய்வதற்கு எனக்கு அருகதை இருக்கிறதா? நீலகண்டா, சொல்லுங்கள் தாயி. கவலை கொள்ள வேண்டாம். ஏன் அம்மா? நீலகண்டா, உன்னால் மட்டும்தான் முடியும். அது மட்டும் கிடையாது. அந்த பிரமத்திராக்காரியப்பட்டவள் ஆவேசம் கொண்டவள் ஆகினால் என்ன செய்ய தெரியுமா? முன்புறமாக நின்று அந்த சிவசங்கை உடைக்க கூடாது. பிறகு பின்புறமாக நின்றுதான் உடைக்க வேண்டும். ஓ, அவளுக்கே தெரியக்கூடாத அவளை சங்கை உடைப்பது இவ்வளவுதானே? வெற்றி நமக்கு நினைத்துக்கொள்ள. என்னுடைய கருத்தில் இருக்க தீர்த்தை திருத்தி விட்டேன். அனைவரும் உயிர் பெற்று விட்டார்கள். உயிர் பெற்று பாலாபியை பார்த்து வருவான். ஓடி போன நானடா தெரியவில்லையே. ஆடு ஆடு 8 கோயில் மொத்த மலை போல பொங்கல் உனக்கு. நான் மொத்த படை ஏற்பி அனுப்புண்டான்னு சொல்லிட்டு அந்த தெவடியா பையன் போய் நான் உதவாங்க வைக்கிறேன். நாய் மாடிக்கு நான் என்ன செய்வேன்? என்னாச்சு? படைகளுக்கு நான் என்ன உரைத்தேன்? என்னுடைய கருத்தில் இருக்க சிவசங்கை இருக்கும் தீர்த்தத்தை வாரி எரித்தால் அனைத்திலும் உயிர் பெறுவார்கள் நான் உரைத்தேன். அனைவரும் உயிர் பெற்றார்களா? உயிர் பெற்றாங்களே. பெற்றார்கள். அப்ப என்ன நடந்தது எனக்கே தெரியவில்லை. மீண்டும் அவங்கள உயிரோடு என்னால் வர வைக்க முடியாது. ஏனென்றால் என்னுடைய கருத்தில் இருக்க சிவசங்கை உடைந்து விட்டது. என்னுடைய சத்திய அனைத்தும் இழந்து விட்டேன். உடன் பிறந்த சிவசங்கை இழந்து விட்டது. கொஞ்சமா துணடிய மானாவரியா கொட்டான கும்பமா துணா என்ன பண்ண கொடுத்து
உனக்கு பூஜை செய்த வேஸ்ட் தானே, நான் செய்த தவறு தானே. அது போல காப்பாத்துவா வடபத்திரகாரி காப்பாத்துவா நினைச்சு இந்த தேவடி அப்படி கை தரப்பான்னு தெரியாது. உழைத்ததற்கு போட்டேன் உள்ளத்தை வேற மறக்குது. செல்கிறேன் சந்திக்கிறேன். இந்த வன்னியனை அழைக்க வேண்டும் என்ற வீரத்தோடு புறப்பட்டால் என் வீரம் அழைத்தும் சோரம் போய் கொண்டிருக்கிறது. அக்னி என்ற வார்த்தை மறந்ததா இந்த வாதாபி சூரனுக்கு அழிவு என்பது நிச்சயமா? சரி, இவனும் தப்பிக்க வேண்டும் என்றால் நான் பெற்ற மாயாஜால விஜயனி எப்ப இந்த வாதாபி சூரன் நன்றாக உருவெடுத்து அவனிடம் உயிரிழக்க வேண்டும். நன்றாக நீங்கள் உரைத்த பிரகாரம் குள்ளனரை உருவெடுத்து வாழை வெட்டி அவரை நான் புசைக்க வேண்டுமா? நீங்கள் கூறுவார்த்தை முறைதானா? காலத்தில் இந்த வன்னியன் பள்ளியில் நன்றே உண்டால் புசித்தால் என்று பாமர மக்கள் இழிவாக பேச மாட்டார்கள். அப்படியா? ஆகட்டும், இப்போது புறப்படுகிறேன். அவருக்காக வலிமையை வெளிவிட்டு காத்துக் கொண்டிருக்கிறேன். எப்பொழுது வருவது திருமொழி? நான் 1000 முறை எடுத்து சொன்னேனே அத்தா, என் வார்த்தை கேட்காமல் போருக்கு போய் மறந்து விட்டீரே அத்தா. நான் பொட்டிலிருந்து பூவிலிருந்து சின்னிய கூந்தல் கழிந்து மக்கள் இருந்தவள் எதிரி வருகிற மக்கள் விளக்கி சொல்லுவா என்ன அப்படியே
எட்டடுக்கு மாளிகையில் எட்டி வைத்த என் தலைவன் விட்டு சென்றானடி. தேவதி என்ன விட்டு போயிட்டியே சாமி. எனக்கு ஆண்டு சொல்ல யாருக்கு இருக்கிறாங்க? போர்க்களம் சென்ற என் சுவாமி காணவில்லையே. என்ன நடந்ததோ ஏது நடந்ததோ அவசரமாகவே இருக்கிறது. தாயுடைய துணை கொண்டு புறப்பட்டோம். அந்த வாதாபி எழாவி என்று சொல்லக்கூடிய அரக்கர்களை ரத்னாவரி கோட்டை சென்று போர்க்களத்தில் விட்டுகின்ற விட்டோம். அப்படியா? சந்தோஷம். ஆனால் இருந்தாலும் சுவாமி, நீங்கள் சென்ற பிறகு அத்தனை அவசரமாக இருந்தது. என்ன? அணையாவிற்கு அணைந்து விட்டது. என்ன அணையாவிற்கு அணைந்து விட்ட காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய மகன் நீலகலனுக்கு ஒரு ஆபத்து இருந்தது. அப்படி ஆகினால் தான் அந்த அணையாவிற்கு அணைந்து விட்டது. வாடாத மலை வாடிவிட்டது. உன் களத்திலே கொடுத்து விட்டு சென்ற வாடாத மலை வளவதற்கு காரணம் தெரியுமா? அந்த வாதாவிடத்தில் சமர் செய்யக்கூடிய நேரத்தில் மாண்டப்படங்கள் உயிர் பெற்று நான் தோல்வி அடைந்து விட்டேன். ஆகினால் தான் அந்த வாடாத மாலை வாடிவிட்டது. அப்படி இருந்தாலும் வேட்டனாய் வீடு திரும்பி விட்டது. வேட்டாய் இளம் திரும்புவதற்கு காரணம் தெரியுமா? நாங்கள் சென்றதோ கடல் பகுதி ஆகினால் நீரிலே செல்வதற்கு பயந்து கொண்டு அந்த வேட்ட நாயாகப்பட்டு இல்லம் திரும்பி விட்டது. அப்படியா? அப்படி என்ன பிள்ளைகளுக்கு ஏதோ அருளால் எந்த ஒரு குறையில்லாமல் சிறப்பான முறையில் போர்க்களத்தை வெட்டுகின்ற விட்டு தேவர்களை காப்பாற்றுவதற்காக அந்த வாதாபி எழலாம் என்று சொல்லக்கூடிய குடி அரசர்களை அழித்து விட்டோம். மகனே, அம்மா, நான் வந்த வேலை முடிந்து விட்டது. நீங்கள் பூர்வாச்சலுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. வாதாபி எழாமை அழிக்க வேண்டும் என்று வந்து இருந்தாலும் உன்னை படைத்து அவனை அழித்து விட்டாய். ஆகையால் என்
எங்கள் இல்லத்தில் உறுதுணையாக நீங்கள் இருந்து எங்களை நீங்கள் தான் அம்மா காலம் முழுவதும் நீங்கள் எங்கள் கூடவே இருக்க வேண்டும் தாய்மொழி. ஆமா, ஏனென்றால் அம்மா 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 என்று அழைத்துக் கொண்டிருக்கிறாய். காலம் முழுவதும் உங்க கூடவே இருக்க வேண்டும் என்ற அதற்கு ஒரு வழி இருக்கிறது. என்ன வழி? என்ன வழி தெரியுமா? இதை பார்த்தாயா, நான் யார்? காமாட்சி அம்மனாக இருக்கக்கூடியவள். திரு விளக்கில் என் உருவப்படமாக பட்டது பதிக்கப்பட்டிருக்கு. காமாட்சி அம்மன் திருவிளக்காக பதிவு செய்கிறீர்கள். ஆமா, அந்த விளக்கை ஒவ்வொரு பெண்களும் அதிகாலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் சாணம் தெளித்துவிட்டு என்னை வழிபட்டால் அந்த குடும்பத்தில் என்னுடைய தீபமாகப்பட்டது எப்படி சுடர்விட்டு எழுகிறதோ அதுபோல் இருள் அத்தனையும் நீங்கி வாழ்நாள் முழுவதும் ஒளி பெறும் அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். அப்படியா? ஆமா. பெண்ணாக பிறந்தவர்கள் இந்த காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றினால் போதும். உங்களுக்கு துணையாக புறத்திலே பதிக்கப்பட்ட இந்த காமாட்சி அம்மன் திருவிளக்கு ஒவ்வொரு இல்லத்திலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டும். அதிகாலையில் இருந்து பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்த பொழுதிலும் அந்த விளக்கை ஏற்றி வணங்கினால் உங்களுடைய அருள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக இருக்கும். அந்த ஒளியாகப்பட்டது எப்படி சுடர்விட்டு எரிகிறதோ அதுபோல் இரவு அந்த இல்லத்தில் நன்மை மட்டுமே வந்து சேரும். ஒவ்வொரு பெண்ணா பிறந்த வீட்டை விட்டு விட்டு புகுந்த வீட்டுக்கு வருகின்ற பொழுது அந்த பெண் காலத்தில் இந்த விளக்கை கொடுத்து அனுப்பி வைக்க வேண்டும். முதலாக கிடைக்கக்கூடிய பொருளாக இருப்பது இந்த காமாட்சி அம்மன் விளக்கு. எந்த சுபகாரியங்கள் செய்கின்ற பொழுது இந்த காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி சுபகாரியம் செய்தால் முடியும். இருந்தாலும் இந்த காமாட்சி அம்மன் திருவிளக்கை வழங்குகின்றோம். அது மட்டும் கிடையாது. காஞ்சிபுரம் நகரிலே காமாட்சி அம்மனாக அமர்ந்த பொழுது வருகின்ற பக்தர்களுக்கு நீங்கள் தான் அருள் காட்சி கொடுக்க வேண்டும். அனைவருக்கும் நன்மை கொடுக்க வேண்டும். அமரகரே, நீங்கள் வணங்க வேண்டும் அல்லவா? ஆமாம். நீங்கள் இதுகாரம் உங்களுடைய ஆரணி ரோஜா நாடம் எடுத்தால் வீரவன்னியர் சரித்திரமை காட்சியோடு நிறைவேறும். காமாட்சி அம்மன் திருவிளையாடலும் வீரவன்னியன் சரித்திரம் மிக சிறப்போடு முடிந்தது. இங்கே மிக சிறந்த முறையில் அம்மா எல்லாரும் காமாட்சி அம்மான வீதி வச்சிருப்பாங்க. வாங்க தானே அதிகாலை பொழுது அம்பாளுடைய அருள் காட்சி எல்லோரும் அம்பாளை சேவிச்சு அம்பாளுடைய அருளை பெற்று செல்லுமாறு கொண்டுகிறோம். எங்களுக்கு இனிய வாய்ப்பினை வழங்கிய நமது ஐயா பிரகாஷ் ஐயா அவருக்கும் நமது இந்த கிராமத்து நாட்டாமைதாரர்கள் பெரியோர்கள் தாய் உள்ளங்கள் இளைஞர் நற்பணி மன்னர்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை மிக சிறப்போடு கொண்டாடி எங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பினை வழங்கி அத்தனை உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அது மட்டுமல்லாமல் இந்த நாடகத்துக்கு சிறப்பான பம்பை வாசித்த பம்பை கலைஞர்கள் அந்த அன்புள்ளங்களுக்கு எங்களுடைய மட்டும் ரொம்ப அருமையா வாசாங்க பம்பை கலைஞர்கள் அவர்களுக்கு இந்த இனிய வேளையிலே நன்றி தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய ரோஜா நாடக மன்றத்தை ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்றால் ஆரி மாநகரம் நாடக அமைப்பாளர் டி ஆனந்தவன் சென்றால் இது மட்டும் இல்லாமல் 60 நாடகங்களுடைய மிக சிறந்த முறையில் ஒப்பந்தம் செய்து தருவார் என்று அன்போடு தெரிவித்துக் கொண்டு பிரியா விடைபெறுகிறோம். நன்றி 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 நன்றி.